இன்று மனிதர்கள் தம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தவறு என்று தெரியாமலேயே சில தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் விளைவு அவர்கள் செய்யும் சின்ன சின்ன அமல்கள் அழிந்து விடுகிறது. இந்த சின்ன தவறு என்ன என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக வாசிப்ஸ், வீண் பேச்சு. ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவது, அவர் செய்யாத சொல்லாத விஷயங்களை பேசுவது, இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். இரண்டாவதாக, மற்றவர்களை சிரிக்க வைக்க ஒருவரை கேலி கிண்டல் செய்வது மற்றும் இழிவாக பேசுவது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அல் ஹுஜராத் அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் கண்டித்துள்ளான். மூன்றாவதாக, பெருமை பேசுவது. ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு, அது பணமாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையின் போது நின்றதாக இருந்தாலும் சரி, இது மட்டுமில்லாமல் மற்றவர்களின் இயலாமையில் உதவி செய்துவிட்டு அதை அனைவரிடமும் சொல்லி பெருமைப்படுவது. பெருமைக்குரியவன் அல்லாஹ் மட்டுமே என்ற நினைவு பயம் சற்று கூட இல்லாமல் பெருமை அடிப்பது, இது மிகப்பெரிய தவறாகும். நான்காவதாக, இது நாம் அனைவரும் சாதாரணமாக செய்கின்றோம். அல்லாஹ் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையின் மீது சலிப்படைவது. இது என்ன வாழ்க்கை, இது எப்பொழுது சரியாகும், அது எப்போது நடக்கும் என புலம்பிக் கொண்டே இருப்பது. பாலஸ்தீன், சூடான் போன்ற நாடுகளில் மக்கள் படும் அவதியை ஒப்பிட்டு பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு நன்றாக எங்களை வைத்திருக்கிறான் என்று எண்ண வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்த வேண்டும். ஆறாவதாக, சாதாரணமாக சில தவறுகளை செய்துவிட்டு அதற்கு குடும்பத்தையும் ஏழ்மையையும் காரணம் காட்டுவது. திருட்டு, வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, விபச்சாரம், கெட்ட வார்த்தை பேசுவது, இதையெல்லாம் நாம் இன்று சாதாரணமாக செய்கின்றோம். கடைசியாக, தொழுகை விடுவது. அதற்கு காரணமாக வேலை, படிப்பு, பயணம் எல்லாவற்றையும் காரணம் காட்டுவது. மறுமையில் முதல் கேள்வி தொழுகை பற்றிதான் என தெரிந்தும் தொழுகையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தவறுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை எல்லோருக்கும் பாதுகாப்பானாக. இது போன்ற வீடியோக்களை பார்க்க பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.